வருணின் தந்தையான மாணிக்கத்தின் தங்கை வசந்தி தங்களுடைய ஊர் திருவிழாவிற்காக வருணின் குடும்பத்தினரை தங்கள் ஊருக்கு அழைத்திருந்தனர். அதற்காக வருணின் வீட்டில் காலையிலிருந்தே அனைவரும் பரபரப்பாக கிளம்பிக் கொண்டிருந்தனர். பார்வதி, சீக்கிரமா, டக்கு டக்குன்னு வேலையை பாரு, சீக்கிரம் ஊருக்கு போகணும் என்று வருணின் தந்தை தங்களது லக்கேஜ்களை வாகனத்தில் எடுத்து வைப்பதற்காக சென்று கொண்டே பார்வதியிடம் அவசரப்படுத்தினார். இருங்க, உங்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா? அப்புறம் அங்கே போய் அது எடுத்துகிட்டு வரலையா இது எடுத்துகிட்டு வரலையான்னு என்ன போட்டு கத்துவீங்க என்று புலம்பிக் கொண்டே தன் கணவரின் மாத்திரை பெட்டியை எடுத்து தன் பையில் வைத்து கொண்டிருந்தார் பார்வதி. சரி சரி, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை. எடுத்து வச்சுட்டு தானங்க இருக்கேன். உங்கள் தங்கச்சி ஊர் திருவிழான்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்போ திடீர்னு கால் பண்ணி வர சொன்னால் என்ன பண்ணுறதா? பறந்தா போக முடியும்? பார்க்குற வேலையெல்லாம் பார்த்து தானே கிளம்ப முடியும் என்று பார்வதி சற்றே சலிப்புடன் கூற, இவ ஒருத்தி எங்கள் ஊருக்கு போகணும்னு சொன்னாலே உடனே மூஞ்சியை தூக்கிடுவா என்று மனதிற்குள் நினைத்தவாறு மாணிக்கம் கிளம்பிக் கொண்டிருந்தார். இங்கு நடப்பதையெல்லாம் தனது அறையின் உள்ளே இருந்தவாறு தனது காதில் அழகே ஜிமிக்கை மாட்டிக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தாள் நித்யா. வருண், என்ன உங்கள் அப்பாவோட சத்தம் இன்னுக்கும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராகவே இருக்கு என்று கூறிக்கொண்டே தனது பிளவுஸின் பின்னால் உள்ள கயிற்றை கட்ட முடியாமல் கட்டி கொண்டிருந்தாள். அப்போது வருண் அவளுக்கு அந்த கயிற்றை கட்டிவிடுவதற்காக அவள் அருகே சென்றான். மெதுவாக அவளது பிளவுஸ் கயிற்றை ஒன்றாக இணைத்து கட்டிக்கொண்டே, அது ஒன்றும் இல்லடி, எங்கள் அப்பா எங்கள் அத்தையை பார்க்க போகிறோன்னு சொன்னாலே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவார். ஆனால் என் அம்மாவுக்கு அது அப்படியே ஆப்போசிட். அங்கே போகிறோம்னு தெரிஞ்சாலே டென்ஷன் ஆகிடுவாங்க என்று வருண் கூறினான். அப்படியா? அத்தை எதுக்கு அங்கே போகிறதுனா டென்ஷன் ஆகுறாங்க என்று நித்யா வருணிடம் ஆச்சரியமாக கேட்க, நீயும் அங்கே தானே வர, அங்கே வந்தால் உனக்கே தெரியும் எதுக்கு அம்மா டென்ஷன் ஆகுறாங்கன்னு என்று நித்யாவிடம் மர்மமாக புன்னகைத்தான் வருண். சிறிது நேரம் கழித்து, வருண், நம்ம அங்கே 3 days ஸ்டே பண்ணுறதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் போதும்ல என்று நித்யா தன் மடித்து வைத்திருந்த ஆடைகளை காட்டி கேட்க, ஏய் என்னடி இது என்று வருண் ஆச்சரியமடைந்தான். என்ன வருண், என்னாச்சு? நித்யா, நம்ம போகிறது ஒன்றும் சிட்டி கிடையாது, அது ஒரு பக்கா வில்லேஜ். நீ பாட்டுக்கு இங்கே போடுற மாதிரி ஜீன்ஸ் டிஷர்ட்டுன்னு எடுத்து வச்சிருக்க. ஓ அப்படியா? அப்போ இதெல்லாம் அங்கே போடக்கூடாதா என்று பாவமாக கேட்டாள். ஆமாம், நீ முதல்ல இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதாச்சும் சுடிதார் அப்புறம் சாரீஸ் எடுத்து வச்சுக்கோ என்று வருண் நித்யாவிடம் கூற, சரி வருண், நான் இதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன் என்று கூறிவிட்டு தான் எடுத்து வைத்திருந்த நவீன ஆடைகளை மீண்டும் கபோர்டில் அடுக்கிவிட்டு அவளுக்கு தேவையான அழகான புடவைகளை தேர்ந்தெடுத்து வைத்தாள். புறப்படும்போது மாணிக்கம் வருண் மற்றும் நித்யாவின் அருகில் கதவை தட்டி, வருண். அப்போது மாணிக்கம் வருண் மற்றும் நித்யாவின் அறையின் கதவை தட்டி, வருண், நித்யா, இன்னும் என்ன பண்ணுறீங்க? டைம் ஆச்சு, காலகாலத்தில் ஊருக்கு போய் சேர வேணாமா? சீக்கிரம் வாங்க 2 பேரும் என்று அவசர அவசரமாய் அழைத்தார். என்னங்க, எதுக்கு இப்போ அவங்கள இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்கீங்க? நம்ம என்ன பஸ்லையா போக போகிறோம்? டைமுக்கு போகலைன்னா ஊருக்கு போக முடியாதுன்றதுக்கு நம்ம காரில் தானே போகிறோம். அதெல்லாம் ஒரு அவசரமும் இல்லை, அவங்க பொறுமையாகவே கிளம்பி வரட்டும் என்று பார்வதி கணவரை தடுத்தார். பார்வதி, கார் இருக்குன்னு நம்ம பாட்டுக்கு நேரம் கெட்ட நேரத்தில் போக முடியுமா? எல்லாம் அங்கே நமக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக போக வேண்டாமா? நீ முதல்ல போய் வண்டியில் ஏறி உட்காரு என்று கூறி மீண்டும் வருணின் அறைக்கு கதவை தட்ட செல்ல, அப்போது கதவை திறந்தான் வருண். வா, நான் கிளம்பியாச்சு, போதுமா என்று வருண் புன்னகையுடன் கேட்க, சரி சரி போங்க, போய் வண்டியில் இருங்க 2 பேரும், நான் வீட்டை பூட்டிட்டு வரேன் என்று கூறிவிட்டு வீட்டின் அனைத்து கதைகளையும் சரிபார்த்து பூட்டிவிட்டு கடைசியாக மெயின் கதவையும் பூட்டி காரில் ஏறி அமர்ந்தார் மாணிக்கம். வருண் காரை ஓட்டுவதற்கு டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான். அவன் அருகே நித்யா அமர்ந்திருந்தாள். பின் இருக்கையில் மாணிக்கமும் பார்வதியும் அமர்ந்திருந்தனர். பார்வதி, எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வச்சிட்டல்ல, எதையும் மறக்கலையே என்று மாணிக்கம் மீண்டும் கேட்க, அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சாச்சு, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக வாங்க, ஊருக்கு போகிறோம்னு தெரிஞ்சால் போதும்,
காலில் சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்று பார்வதி கூற, இவர்கள் போடும் செல்ல சண்டையை பார்த்து தனது வாயை மூடிக்கொண்டு ரகசியமாக சிரித்துக் கொண்டிருந்தாள் நித்யா. இப்படியே வருண் காரை ஸ்டார்ட் செய்ய அவர்களின் பயணம் இனிதே ஆரம்பித்தது. ஏம்மா நித்யா, உனக்கு இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊர் வர்றதுக்கு என்று மாணிக்கம் பின் சீட்டில் இருந்த நித்யாவிடம் கேட்க, ஆ ஆமாம் மாமா, இதான் மொதல் தடவை. ஓ அப்படியாம்மா, எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே போகிறோம்னு வை, அதுக்கப்புறம் அங்கேருந்து வர மனசே வராது. அப்படி ஒரு ஊர் அது என்று தன் ஊரை பற்றி நித்யாவிடம் பெருமையாக கூறிக்கொண்டிருந்தார் மாணிக்கம். இப்படியே அவர்கள் சிறிது தூரம் பயணித்தனர். டே வருண், வண்டியை ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்துடா, சாப்பிட்டு போயிடலாம் என்று பார்வதி கூற, இதை காதில் வாங்கிய வருண் காரை தொடர்ந்து ஓட்டி கொண்டிருந்தான். டேய், உன்கிட்ட தாண்டா சொன்னேன் ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்துன்னு. மா, எங்கெல்லாம் ஹோட்டல் இருக்காதுமா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். டேய், ஹோட்டலெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வீட்டில் இருந்தே சாப்பாடு கட்டி கொண்டு வந்துருக்கேன். நீ ஏதாச்சும் ஒரு நல்ல நிழலாக பார்த்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற இடமா பார்த்து நிறுத்து என்று பார்வதி கூற, இதை கேட்ட வருண் சாலையோரம் இருந்த ஒரு அழகான இடத்திற்கு அருகே காரை நிறுத்தினான். பார்வதி, என்னம்மா அது, இப்போதுக்கு இந்த மாதிரி சமைச்சிட்டு பாத்திரத்தை தூக்கிட்டு அலைஞ்சிட்ருக்க என்று சலித்து கொண்டார் மாணிக்கம். ஏங்க, இந்த பாத்திரம் போன தடவை அவங்க தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ எடுத்துகிட்டு வந்தது. இதை நம்ம வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதை திருப்பி கொடுக்கலாம்னு சாப்பாடை போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் திருப்பி கொடுக்கலன்னா இப்போ என்னவா என்று மாணிக்கம் கேட்க, ஆத்தாடி, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் தங்கச்சி இந்த பாத்திரத்தை விட்டுட்டு போனதுலேருந்து எப்போ கால் பண்ணாலும் இந்த 2 பாத்திரத்தை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருப்பா. அதான் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்று பார்வதி தன் கணவரிடம் ரகசியமாக பேச, நித்யாவிற்கு இப்போதுதான் தன் அத்தையின் டென்ஷனுக்கான காரணம் புரிய ஆரம்பித்தது. மா, பேசினது போதும், முதல்ல 2 பேரும் கீழே இறங்குங்க, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும் என்று வருண் கூற, அனைவரும் காரை விட்டு கீழே இறங்கினர். அது ஒரு அழகான திராட்சை தோட்டம். அந்த பந்தல் கொடிகளில் அழகிய கருப்பு நிற திராட்சை பழங்கள் கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருக்க, அந்த தோட்டத்தின் அழகை வியப்புடன் ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. வா வருண், இந்த இடம் செம்மையா இருக்குல்ல. ஏடி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்லையா என்று வருண் கிண்டல் செய்ய, இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி திராட்சை தோட்டத்தை பார்க்குறேன், ரொம்ப அழகா இருக்கு என்று அந்த தோட்டத்தை சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருக்க, அப்போது வருண் அவள் அருகே வந்தான். ஏண்டி, இதுக்கே இப்படி வாயை பழக்கிறியே, இன்னும் எங்கள் ஊரில் இதை விட ரொம்ப அழகான பிளேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா நீ அவ்வளோதான். ஆ வருண், நிஜமாவா? அப்போ என்ன அந்த ஊரில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க என்று நித்யா வருணிடம் ஒரு குழந்தையைப் போல ஆசையாக கேட்டாள். ஏ பொண்டாட்டி, ஒன்று கூட்டிகிட்டு போகாமையாடி, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் என்று வருண் சற்றே உரிமை கலந்த குரம்போடு அவளது இடுப்பில் கை வைத்து தன் அருகே இழுத்தான். வருண், என்ன பண்ணுறீங்க? அத்தையும் மாமாவும் இங்கே தான் நிற்கிறாங்க, கையிடுங்க என்று நித்யா பதற்றத்துடன் வருணின் கையை தன் இடுப்பிலிருந்து தட்டிவிட்டு தோட்டத்தில் நடப்பது போல நகர்ந்தாள். அப்போது வருண் தன் மனதிற்குள், என் கையவா தட்டி வர்ற, இருடி, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று நினைத்து கொண்டே, மா, நீங்கள் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருங்க, நான் போய் நித்யாவுக்கு இந்த தோட்டத்தை சுற்றி காமிச்சிட்டு வரேன். சரிடா, போய் பார்த்துட்டு வாங்க என்று பார்வதி அனுமதி அளித்தார். தோட்டத்தின் நடுவே வருண் நித்யாவை அழைத்து செல்ல அவளது கையை பற்றி இழுத்தான். வருண், நீங்கள் எதுக்கு என்ன இப்போ தனியாக கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆளை விடுங்க என்று நித்யா செல்லமாக மிரட்ட, ஏ பொண்டாட்டி, நான் அப்படியெல்லாம் விட முடியாது என்று கூறி அந்த திராட்சை தோட்டத்தின் அடர்ந்த பந்தலுக்குள் நித்யாவை அழைத்துச் சென்றான். அங்கு திராட்சை பழங்கள் நன்றாக பழுத்து தொங்கிக் கொண்டிருக்க, அதை கண்ட நித்யா ஒரு பழத்தை தன் இதழ்களால் கவ்வி பறித்து சுவைத்தாள். அதை ரசித்து தூர நின்று பார்த்து கொண்டிருந்த வருண் மெதுவாக அவள் பின்னால் சென்று அவளை தன் கைகளுக்குள் அரவணைத்து கொண்டான். திடீரென தன்னை திருப்பிய வருணை கண்டு நித்யா திடுக்கிட, அவளது இதழ்களில் இன்னும்
ஒரு திராட்சை பழத்தின் சுவை மிச்சமிருந்தது. வருண் குறும்பாக அவளது இதழ்களோடு தன் இதழ்களை இணைத்து அந்த திராட்சையின் சுவையை தானும் பகிர்ந்து கொண்டான். மென்மையாக அழகாக அந்த முத்தம் பரிமாறிக்கொண்டன. இருவருக்குள்ளும் ஒரு கவித்துவமான காதலை தூண்டியது. நீண்ட நேர அணைப்பிற்கு பிறகு நித்யா மெதுவாக அவனிடமிருந்து விடுபட்டாள். முகமெல்லாம் சிவக்க, வருண், என்ன நீங்க பழத்தை அப்படியே பறித்து சாப்பிட மாட்டீங்களா? என் வாயில் வச்சிருக்கிறது தான் வேணுமா என்ன என்று நித்யா சினுங்கலாக கேட்க, பொண்டாட்டி, இதை நாமளாக சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்காதுடி. ஆனால் உன்கிட்ட இருந்து எடுத்து சாப்பிட்டேன்ல, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறுபடியும் சாப்பிடணும் போல இருக்கு என்று வருண் கூறி மீண்டும் அவள் அருகே நெருங்கி வர முயன்றான். வருண், வேணாம், விடுங்க. அத்தையும் அம்மாவும் அங்கே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம் என்று கூறி வருணின் பிடியிலிருந்து தப்பியவள் வேகமாக பார்வதியும் மாணிக்கமும் சாப்பிட அமர்ந்திருக்கும் இடத்திற்கு ஓடினாள். அவளுக்கு பின்னே வருணும் ரசனையுடன் சிரித்து கொண்டே சென்றான். என்ன நித்யா, தோட்டத்தை நல்லா சுற்றி பார்த்தியா என்று பார்வதி அன்போடு கேட்க, ஆ, பார்த்தேன் அத்தை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆமாம்மா, இந்த பழம்லாம் கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லை நித்யா என்று நித்யாவை பார்த்து கண்ணடித்து சிரித்து கொண்டே வருண் கூற, நித்யா வருணை காலால் மிதித்து முறைத்தபடியே, வருண், உங்கள் வாயை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அமைதியா இருங்க என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அத்தை காதில் விழுந்துட போகுது என்று நித்யா பதற, அங்கே அனைவரும் சிரித்து கொண்டே மதிய உணவை சாப்பிட்டு முடித்தனர். பின்னர் மீண்டும் தங்களது காரில் ஏறி பயணத்தை தொடர்ந்தனர். சில மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் அந்த கிராமத்து ஊரை வந்தடைந்தனர். அவர்கள் காரிலிருந்து இறங்குவதை கண்ட மாணிக்கத்தின் தங்கை வசந்தி வேகமாக காரின் அருகே வந்து அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்றார். அண்ணா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க என்று வசந்தி பாசத்தோடு மாணிக்கத்திடம் கேட்க, நல்லா இருக்கம்மா வசந்தி, நீ எப்படி இருக்க? அண்ணா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு என்று இரு அண்ணன் தங்கையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாசமலையை பொழித்து கொண்டிருந்தனர். ஐயோ, இந்த அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? டே வருண், பார்த்த இடம் அப்பாவையும் அத்தையும் 2 பேரும் பார்த்து பேசிட்டா போதும், சுற்றி நிற்கிறவங்க யாரும் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க போல என்று பார்வதி தன் மகனிடம் மெதுவாக பொறாமையுடன் முணுமுணுத்து கொண்டிருக்க, அப்போது அவர்களை கவனித்தார் வசந்தி. அண்ணி, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆ, நல்லா இருக்க வசந்தி என்று பார்வதி கூற, அப்போது வருணை கண்ட வசந்தி அவனிடம் மறித்தார். வருண், என்னடா நீ இந்த அத்தையை மறந்துட்டியா? போன திருவிழாக்கு உன் அம்மா அப்பா மட்டும்தான் வந்தாங்க. நீ இந்த ஊர் பக்கமே வந்து 5 வருஷத்துக்கு மேலாச்சு. ஏண்டா இந்த அத்தை மாமா எல்லாரையும் பார்க்கணும்னு உனக்கு ஒரு தடவை கூட தோணலையா என்று வசந்தி செல்லமாக கோபித்து கொள்ள, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதான் என்னால் வர முடியல. என்னமோடா, உன் கல்யாணத்தையாவது பக்கத்துல இருந்து நல்லபடியாக நடத்தணும்னு நினச்சேன். ஆனால் நீ யாருக்கும் சொல்லாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட என்று கூறியபடி வருணின் அருகில் சற்று தயங்கி நின்று கொண்டிருந்த நித்யாவை கவனித்தார் வசந்தி. நீதான் நித்யாவாம்மா? அழகாத்தான் இருக்க, வருணுக்கு ஏற்ற ஜோடிதான். எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா என்று வசந்தி அன்புடன் கேட்க, ஆ, நல்லா இருக்கேன் என்று நித்யா கூற, சற்று சிரித்து கொண்டே வசந்தி, நித்யா, நான் வருணுக்கு தாண்டா அத்தை, உனக்கு நான் முறைப்படி சித்தி வேணும். ஓ, அப்படியா சித்தி, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கம்மா, உள்ளே வாங்க எல்லாரும் என்று அனைவரையும் வரவேற்று வீட்டிற்குள்ளே அழைத்து சென்றாள் வசந்தி. அந்த வீடு ஒரு பாரம்பரிய கிராமத்து பாணியில் திண்ணை மற்றும் பெரிய தூண்களுடன் சற்று பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த வீட்டின் அழகை ரசித்து கொண்டே நித்யா வீட்டிற்குள் சென்றாள். உள்ளே சென்ற அனைவரும் சோஃபாவில் அமர அனைவருக்கும் வசந்தி சுட சுட டீ போட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தாள். அப்போது நித்யாவை பார்த்து, நித்யா, நீ நல்லா சமைப்பியா என்று கேட்க, சித்தி, அது எனக்கு அந்த அளவுக்கு சமைக்கலாம் தெரியாது, அத்தை தான் சமையல் வேலை எல்லாத்தையும் வீட்டில் பார்த்துப்பாங்க என்று உண்மையை ஒப்புக்கொண்டாள். ஓ, அப்படியாம்மா,
உன் அத்தை நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் உன்னை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. என் மருமக அழகா தேவதை மாதிரி இருப்பான்னு. நீயும் நிஜமாவே அழகாத்தான் இருக்க என்று வசந்தி பாராட்டினாள். அப்போது வருண், ஆமா அத்தை, பாப்பா எங்க? வந்ததுலேருந்து அவளை ஆளையே காணோம். ஓ, பாப்பாவா? இப்போ வந்துடுவா. இது வர நேரம்தான். அவளுக்கு இன்னைக்கு சீக்கிரமே காலேஜ் முடிஞ்சிடும். அப்போது நித்யா குழப்பத்துடன், ஆமா, பாப்பா யாரு? அதுவா, என் பொண்ணுதாம்மா என்று வசந்தி கூறினார். ஓ, ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா என்று நித்யா கேட்க அங்கிருந்த எல்லாரும் சிரித்தனர். அப்போது வசந்தி நித்யாவிடம், நித்யா ஸ்கூல் இல்லைம்மா, காலேஜ் போயிட்டுருக்கா. இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறா. உன்னோட அதே ஏஜ் தான். இதோ பாப்பாவே வந்துட்டா என்று வசந்தி வாசலை காட்ட நித்யா திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு அழகிய இளம்பெண் நவீன உடையில் பார்ப்பதற்கே வசீகரமாக உள்ளே நடந்து வந்தாள். உள்ளே வந்தவள் வருணின் குடும்பத்தினரை கண்டு சந்தோஷத்தில் ஓடி நேராக வருணின் அருகே அமர்ந்து கொண்டு அவன் கைகளை பற்றி கொண்டாள். இதை கண்ட நித்யாவுக்கு சட்டென்று முகமே மாறியது. வருண் மாமா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு என்று அவன் அருகில் அமர்ந்து அவன் கையை பிடித்து கொண்டு பேசத் தொடங்கினாள் திவ்யா. வருணும் சிரித்து கொண்டே, ஏ திவ்யா, நான் நல்லா இருக்கேன். நீ என்னடி ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட என்று அவளது மாற்றத்தை கண்டு வியந்தான். இருவரும் பேசிக்கொண்டிருக்க அப்போது திவ்யா வருணின் பெற்றோரை பார்த்து, அத்தை, மாமா, எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க எல்லாரும்? நாங்கள் நல்லா இருக்கோம் திவ்யாம்மா, நீ எப்படி இருக்க என்று வருணின் தந்தை கேட்க, நல்லா இருக்கேன் மாமா. பின்னர் மீண்டும் வருணிடம் திரும்பி, வருண் மாமா, நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் எங்கள் ஊர் பக்கமே வரல? என்னை எல்லாம் மறந்துட்டீங்களா என்று ஏக்கத்துடன் கேட்க, ஏய் சாரிடி, மாமாவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு, அதான் வர முடியல. அதான் இப்போ வந்துட்டேன்ல என்று வருண் திவ்யாவிடம் சகஜமாக கூறினான். அதை கண்ட நித்யாவிற்குள் திவ்யாவின் மீது ஒரு மெல்லிய கோபமும் பொறாமையும் அதிகரித்தது. அவள் திவ்யாவை உற்று நோக்கி கொண்டிருந்தாள். நித்யாவின் பார்வையை உணர்ந்து திவ்யாவும் அவளை பார்த்து, வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? ஆ, அக்காவா? நானும் உன்னோட ஏஜ் தான். என்ன நீ நித்யானே கூப்பிடலாம் என்று சற்றே விரைப்பாக கூறினாள் நித்யா. ஓ, ஓகே நித்யா, எப்படி இருக்கீங்க? ஆ, ஃபைன் என்று சுருக்கமாக கூறிவிட்டு அமைதியானாள் நித்யா. பாப்பா, முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. உன் வருண் மாமா இங்கே தான் இருப்பான், வந்து அவன் கூட பேசு என்று வசந்தி கோர, சரிம்மா. வருண் மாமா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், வந்து உங்ககிட்ட நிறைய பேசணும் என்று வருணின் கன்னங்களை செல்லமாக கிள்ளிவிட்டு ஓடினாள். இதை கண்ட நித்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது. என்னது, கன்னத்து கிளறா என்று மனதிற்குள் குமுறினாள். பின்னர் அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றனர். வருணுக்கும் நித்யாவிற்கும் ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அறைக்குள் சென்றவுடன் நித்யா தனது ஹேண்ட்பேக்கை வேகமாக தூக்கி கட்டிலில் எறிந்தாள். அதை கண்ட வருண், ஏ பைத்தியக்காரி, ஏண்டி இப்படி பேக்கை தூக்கி போடுற என்று ஆச்சரியமாக கேட்க, என்ன, நான் பைத்தியக்காரியா? அவ உங்களுக்கு பாப்பாவா என்று நித்யா கோபமாக கேட்டாள். ஏய், என்னடி சொல்ற? வருண், எதுக்கு நீங்கள் என்கிட்ட உங்களுக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு சொல்லவே இல்லை? ஏய், இப்போ உன்கிட்ட சொல்லாததுனால என்னடி தப்பு நடந்துச்சு? ஏங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவள் என்னமோ உங்களை மாமா மாமான்னு கொஞ்சரா, நீங்கள் அவளை அப்படியே பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் டி வேறு போட்டு கூப்பிடுறீங்க என்று தன் உரிமையை காட்டினாள். அவளை நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் கூப்பிடுவேன். சின்ன பொண்ணு தானடி அவ என்று வருண் சமாதானம் செய்ய முயல. என்ன சின்ன பொண்ணு? அவளுக்கும் என்னோட ஏஜ் தான். அவன் இந்த மாதிரி உங்ககிட்ட க்ளோஸாக பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வருண் என்று நித்யா திட்டவட்டமாக கூறினாள். ஏ பொண்டாட்டி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. அவன் என் மேலே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாசமாக இருப்பா, அவ்வளோதாண்டி. என்னமோ போங்க வருண், எனக்கு அவன் உங்ககிட்ட நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்று நித்யா கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள். அப்போது வருண் அவள் அருகே சென்று அவளை சமாதானம் செய்வதற்காக அமர்ந்தான். ஏ லட்டு, என்னை பாரு என்று வருண் சற்று ரொமான்டிக்காக அழைக்க, வருண் சும்மா இருங்க, நானே ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன். ஏய்,
என்னை பாரடி பொண்டாட்டி என்று நித்யாவின் முகத்தை தாடையில் கை வைத்து மென்மையாக தன் பக்கம் திருப்பினான். அவனது கண்களை பார்க்கும்படி செய்தான். இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக பார்த்து கொண்டனர். வருண், அப்படி பார்க்காதீங்க என்று நித்யா நாணத்துடன் கூற, ஏண்டி பார்த்தா என்ன, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி ரொமான்டிக்காக பார்த்து என்னை மயக்கிடுறீங்க வருண் என்று கூறி தன் கோபத்தை மறந்து சிரித்தாள் நித்யா. அப்போது வருண் தன் விரல்களால் நித்யாவின் இதழை வருடியபடி அவள் இதழில் முத்தமிட நெருங்கினான். இருவரின் மூச்சு காற்றும் கலந்த அந்த தருணத்தில் திடீரென அந்த அறையின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. யார் இந்த நேரத்தில் என்று சலித்து கொண்டே வருண் கதவை திறக்க எழுந்தான். அப்போது வெளியே திவ்யாவின் குரல் கேட்டது. மாமா, என்ன பண்ற? சீக்கிரம் கதவை திறங்க என்று திவ்யா கதவை தட்டிக்கொண்டே கேட்க, அதை கேட்ட நித்யா வருணிடம், வருண் ஒரு நிமிஷம் நீங்க இருங்க, நான் போய் பார்க்குறேன் என்று வருணை அங்கேயே நிற்க வைத்துவிட்டு நித்யா அந்த கதவை திறந்தாள். நித்யாவை கண்ட திவ்யா, நித்யா, வருண் மாமா எங்க? ஓ, என் புருஷனா? அவர் உள்ள ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு. ஏன், என்ன வேணும் உனக்கு என்று நித்யா சற்று அதிகாரமாக கேட்க, இல்லை, என்னோட ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணேன். அதில் சின்ன டவுட். வருண் மாமாவுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். அதான் அவரை கூட்டிகிட்டு போகலாம்னு வந்தேன். இங்கே பாரு திவ்யா, அவரே இவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததில் ரொம்ப டயர்டாக இருக்காரு. அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணி கேட்டுக்கோ, சரியா என்று நித்யா கச்சிதமாக வழிமறித்தாள். அப்படியா, சரி, ஓகே. வருண் மாமா ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அப்புறமா வந்து அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் திவ்யா. கதவை அடைத்துவிட்டு நித்யா உள்ளே வர, அப்போது வருண் நித்யாவின் தலையில் செல்லமாக தட்டி, ஏ பைத்தியக்காரி, அவதான் ஏதோ ப்ராஜெக்ட் சம்மந்தமாக டவுட் கேட்கணும்னு சொல்கிறாள். ப்ராஜெக்டில் டவுட்னா வேற யார்கிட்டாச்சும் கேட்கட்டும், ஏன் உங்ககிட்ட தான் கேட்கணுமா? இவ்வளோ நாள் நீங்களா பக்கத்தில் இருந்து அவளுக்கு டவுட் கிளியர் பண்ணிட்டு இருந்தீங்க. அவ்வளோ அவசரம் இருந்தா அவள் வேற யார்கிட்டாச்சும் கேட்டுக்கட்டும் என்று கூறி மீண்டும் கட்டிலில் அமர்ந்தாள். ஏ பொண்டாட்டி, என்ன ஓவரா பேசுகிற என்று வருண் சிரிப்புடன் கேட்க, ஆமாம், மற்ற விஷயத்தில் நான் எப்படின்னு எனக்கு தெரியலை, ஆனால் இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பொசசிவ் என்று நித்யா வெளிப்படையாக கூறினாள். அதை கேட்ட வருண் மெச்சியவனாக சிரித்து கொண்டே நித்யாவின் அருகே அமர்ந்து அவளது மடியில் படுத்துக்கொண்டான். ஏ பொண்டாட்டி, என்னடி இப்படி பொசசிவாக இருக்க? என் மேலே உனக்கு அவ்வளோ லவ்வா? என்ன வருண் இப்படி கேட்டுட்டீங்க? உங்கள் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது என்று கூறிக்கொண்டே வருணின் தலைமுடியை கோதி விட்டு கொண்டிருந்தாள். வருணும் நித்யாவும் ஒருவரையொருவர் ஆழமான காதலோடு பார்க்க, வருண் நித்யாவின் மடியில் படுத்துக்கொண்டே அவளது சேலையின் தலைப்பை சற்றே விலக்கி அவளது வயிற்றில் மென்மையாக தன் இதழ்களால் முத்தமிட்டான். நித்யா கூச்சத்தில் அவனது தலைமுடியை இறுக்கமாக பற்றி கொள்ள, வருண் அவளது அழகில் கவிதை எழுதி கொண்டிருந்தான். இப்படியே சிறிது நேரம் செல்ல மாலை மறைந்து இரவு வர தொடங்கியது. அனைவரும் வீட்டின் ஹாலில் வந்து அமர்ந்தனர். சரி, இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து திருவிழாக்கு போகலாம் என்று வசந்தி அனைவரிடம் கூற, நைட் கூட திருவிழா நடக்குமா சித்தி என்று நித்யா கேட்டாள். ஆமாம்மா, திருவிழாலாம் காலையில் விட நைட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் கலராக லைட் செட்டிங்கு, ராட்டனம், கதை வீதின்னு சும்மா களை கட்டும் என்று வசந்தி கூற, நித்யாவும் அதை கேட்டு திருவிழாவுக்கு செல்வதற்காக ஆர்வமாக இருந்தாள். அப்போது அவள் திவ்யாவை எதேச்சையாக பார்க்க, திவ்யா வருணையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த நித்யா, இவ எதுக்கு வருணை இப்போ இப்படி திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா என்று எண்ணி தன் புடவையின் தலைப்பை இறுக்கினாள். அப்போது வருணின் மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. அவன் பேசுவதற்காக வெளியே சென்றான். அப்போது திவ்யாவும் வருணின் பின்னாலேயே செல்ல, அதை கவனித்த நித்யா அவளும் வெளியே செல்ல எழுந்தாள். நித்யா, உட்காருமா, உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லவே இல்லையே என்று வசந்தி பேச்சு கொடுக்க, நித்யாவும் வேறு வழியின்றி அவருக்கு பதில் கூறிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டியதாயிற்று. வெளியில் சென்ற வருண் தனது காலை பேசிவிட்டு ஃபோனை கட் செய்தான். அப்போது திவ்யா வருணின் அருகே சென்று, மாமா, ஃபோனில் யாரு என்று கேட்டாள்.
அது ஒன்றும் இல்லை பாப்பா, சும்மா தான் பேங்க்ல இருந்து. சரி, நீங்கள் என்ன பண்ணுற எல்லாரும் உள்ளே இருக்கும்போது? அது வந்து மாமா, இங்கே ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்கு, எனக்கு மாங்காய் பறித்து தரீங்களா என்று பக்கத்தில் இருந்த மாங்காய் மரத்தை கை காட்டி ஆசையாக கேட்டாள். சரி, மாங்காய் தானே, வா நான் பறித்து தரேன் என்று கூறி திவ்யாவை அந்த மாமரத்தின் அருகே அழைத்துச் சென்றான். பின்னர் வருண் மாங்காய் பறிப்பதற்கு மரத்தின் மீது ஏறி அங்கிருந்த கிளைகளை பிடித்து ஒழுக்கினான். அப்போது மரத்திலிருந்து மாங்காய்கள் கீழே சிதறின. பாப்பா, இந்த மாங்காய் போதுமாடி என்று வருண் கேட்க, மாமா போதும் போதும், இதுவே இன்னும் ஒரு வாரத்துக்கு வரும் போல. ஏதாச்சும் 1-2 பறித்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி கிளையிலிருந்து மொத்த காயும் விழ வச்சிட்டீங்க என்று கூறிக்கொண்டே தன் அணிந்திருந்த தாவணியை ஏந்தி அந்த மாங்காயை சேகரித்து வைத்து கொண்டிருந்தாள். கீழே இறங்கிய வருணும் அவளுக்கு உதவி செய்ய அவளது தாவணியில் ஒரு முனையை பிடித்து கொண்டான். அப்போது வெளியே வேகமாக வந்த நித்யா வருண் மற்றும் திவ்யா நெருக்கமாக நிற்பதை கண்டாள். வருண், என்ன பண்றீங்க என்று சற்றே அதட்டலாக கேட்டாள் நித்யா. அது பாப்பாக்கு என்று வருண் ஆரம்பிக்க நித்யா வருணை கண்ணாலேயே சுட்டரிப்பது போல முறைத்தாள். அது வந்து திவ்யாவுக்கு மாங்காய் வேணும்னு சொன்னா, அதான் பறித்து கொடுத்தேன் என்று வருண் நித்யாவிடம் பணிவாக கூறினான். சரி சரி, அதான் பறித்து கொடுத்துட்டீங்கல்ல, உள்ளே போங்க, போய் நைட் திருவிழாக்கு ரெடியாகிற வழியை பாருங்க என்று கூறிவிட்டு நித்யா விறுவிறுவென்று அங்கிருந்து சென்றாள். நித்யாவின் இந்த அதிரடி நடவடிக்கையை கண்ட திவ்யா, இவ என்ன என் மாமாவை என் கூட பேசவே விட மாட்டேங்கிறா, கவனிச்சுக்கிறேன் என்று நினைத்தவாறே வீட்டினுள் சென்றாள். இப்படியே இரவு நேரம் நெருங்க அனைவரும் திருவிழாவிற்கு தயாராகி கிளம்பினர். வருண் ஒரு கம்பீரமான சிவப்பு நிற சட்டையை அணிந்திருந்தான். அதை கண்ட திவ்யா சற்றென்று தான் உடுத்தியிருந்த ஆடையை மாற்றி அவளும் அதே சிவப்பு வண்ண பாவாடை தாவணியை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். அப்போது வருணும் நித்யாவும் ஹாலில் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அருகே சென்ற திவ்யா இருவருக்கும் நடுவில் புகுந்து, மாமா, சேம் பீச், இங்கே பாருங்க, நானும் ரெட் கலர் தான் போட்டிருக்கேன் என்று வருணிடம் ஆசையாக கூறினாள். அட ஆமாம், 2 பேரும் சேம் கலர் போட்டிருக்கோம் என்றான் வருண் ஆச்சரியமாக. ஆமாம் மாமா, வாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா செல்ஃபி எடுத்துக்கலாம் என்று கூறி நித்யா பார்த்து கொண்டிருக்கும் போதே இருவரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். அதை கண்ட நித்யா கோபத்தின் உச்சத்திற்கே சென்றாள். பின்னர் அனைவரும் அங்கிருந்து கோவிலுக்கு செல்ல தயாராகினர். வருண் காரில் ஏறி அமர திவ்யா ஓடிச் சென்று நித்யாவிற்கு முன்னே வருணின் அருகே உள்ள முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அதை கண்ட நித்யாவுக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனால் பெரியவர்கள் இருப்பதால் அடக்கி கொண்டு பின் சீட்டில் அமர்ந்தாள். திருவிழா மைதானத்தை அடைந்ததும் கார் நின்றவுடனே நித்யா வேக வேகமாக இறங்கி வருணின் அருகே சென்றாள். அவனது கைகளை தன் கைகளால் இறுக்கமாக பிடித்து கொண்டு, வருண், என்ன ஆனாலும் என் கையை மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ மட்டும் இல்லை, நம்ம இந்த திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என் கூடவே இருக்கணும் என்று அவசர அவசரமாய் ஆணையிட்டாள். ஏ பொண்டாட்டி, என்னடி ஆச்சு உனக்கு? நான் என்னமோ சின்ன பையன் மாதிரியும் உன் கையை விட்ட நான் தொலைஞ்சு போகிற மாதிரியும் பேசிகிட்ருக்க என்று வருண் சிரிக்க, ஆமாம், நீங்கள் சின்ன பையன்தான், உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலை என்று கூறி வருணை கூட்டத்திற்குள் இழுத்து சென்றாள் நித்யா. அப்படியே இருவரும் அந்த திருவிழாவை சுற்றி பார்த்து கொண்டிருக்க அனைவரும் அந்த திருவிழாவை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தனர். திவ்யா கூட்டத்தில் வருணை தேடிக்கொண்டே இருந்தாள். அங்கே வருணை கண்ட திவ்யா ஓடி வந்து, வருண் மாமா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? வாங்க என் கூட என்று அவன் கையை பிடிக்க முயன்றாள். அப்போது நித்யா குறுக்கே நின்று, திவ்யா, வருண் எங்கே கூப்பிடுற? அதுவா நித்யா, ஒன்றும் இல்லை, வருண் மாமா கூட ராட்னம் சுத்ததான் என்று கூறி வருணை இழுக்க முயன்றாள் திவ்யா. நித்யாவும் அவர்கள் பின்னே செல்ல அங்கு ஒரு பெரிய ராட்சச ராட்டினம் அருகே சென்றனர். மாமா வாங்க, நம்ம இதில் போகலாம். சின்ன வயசில் நம்ம 2 பேரும் இதில் போனது எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஆமாம், ஏ பொண்டாட்டி வாடி, ஒரு ரைடு போகலாம் என்று வருண் நித்யாவை அழைக்க, ஐயோ வருண், எனக்கு இதை பார்த்தாலே தலை சுத்துது, நான் வரலப்பா என்று பயந்து பின்வாங்கினாள் நித்யா. அப்போது திவ்யா, என்னங்க நித்யா, எதுக்கு போய் இவ்வளோ பயப்படுறீங்க? வாங்க போகலாம். இல்லை, நான் வரல என்று நித்யா மறுத்து விட்டாள். மாமா, அவங்க பயப்படுறாங்க, வாங்க நம்ம போகலாம்
என்று வருணை இழுத்துச் சென்று அந்த ராட்டினத்தில் ஏறி அமர்ந்தாள் திவ்யா. அந்த ராட்டினமும் புறப்பட கீழே நின்றவாறு இதுவரையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் நித்யா. அந்த ராட்டினம் மேலே செல்ல செல்ல பயத்தில் வருணின் கைகளை இறுக்க பிடித்து கொண்டு அவன் தோளில் சாய்ந்து கூச்சலிட்டுக் கொண்டிருந்தாள். இதை கண்ட நித்யாவிற்கு தன் கோபத்தை அடக்க முடியவில்லை. இருவரும் அங்கு சிரித்து கொண்டவாறு அந்த ராட்டினத்தில் சுற்ற கீழே தன் பல்லை கடித்து கொண்டு முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தாள் நித்யா. ராட்டினம் நின்று இருவரும் கீழே இறங்கி வர அப்போதும் வருணின் கையை விடாமல் பிடித்திருந்தாள் திவ்யா. நித்யா, செம்ம ஜாலியா இருந்துச்சு, நீயும் வந்திருக்கலாம் என்று திவ்யா பெருமையாக கூற, நித்யாவோ அவளை புறக்கணித்துவிட்டு, வருண், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் என்று வருணின் மறுக்கையை பலமாக இழுத்துக்கொண்டு அங்கிருந்து விறுவிறுவென்று புறப்பட்டாள். வருண் தன் மனைவியின் பொறாமையை கலந்த காதலை புரிந்து கொண்டு ரகசியமாக சிரித்தவாறே அவளுடன் சென்றான்.